காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். 2 பேரும் என்ன அடிக்கிறாங்க சார், தோச்சு அடிக்கிறாங்க சார். ஏப்பா சுவர் சொல்லாதீங்களேன்னு பதில போட்டிருக்க, அதுக்காக அடிக்கிறதா? அவர் கேளு. ஐயோ 4 பேர் இதே மாதிரி பனியன் போட்டிருப்பான்னு சொல்ல மறந்துட்டேன். ஆனா சந்திர சொன்னா இடியட்ஸ். நான் ஒய்ஃபுக்கே பயந்தவன் சார், என்ன போட்டு இப்படி அடிக்கலாமா? சாரிலா. இட்ஸ் ஆல் ரைட்லா. மன்னிப்பு கேட்டுக்கிட்டீங்களே அதுவே போதும் சார். பாவம் மாமா, மாமா முதுகுல அடிபட்டு கிடக்குறாங்க. உடனே ஒரு அட சொல்லுங்க. சந்துரு, சோனா எங்க இருக்கேன்னு கேக்குறியா? என் வீட்டுலதான் இருக்கேன். நான் தான் சோனாவோட ஃபாதர். நாங்க சந்துருவோட ஃப்ரெண்ட்ஸ். சந்துரு யாரு? அங்க அடிபட்டு முனைக்கிட்டு இருக்கானே அவனா? ஆமா. என்ன முடிவு பண்றீங்க? எதை பத்தி? இல்ல பாடி எங்கேயே அடக்கம் பண்றதாவா இல்ல மெட்ராஸ் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதா முடிவு பண்றீங்களா? என்ன சார் இப்படி பயமுத்துறீங்க? இல்ல பட்டிருக்கிற அடியை பார்த்தா அவன் போயிடுவான்னு நான் நினைக்கிறேன். நீ இல்லங்கிறியா? பெட்டு வச்சுக்கோ. சார் அவன் அங்க அடிபட்டு கிடக்கா, இப்ப போய் பெட்டு பெட்டு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுக்காக தொழில விட்டுற முடியுமா? ஒண்ணு பண்ணலாமா? பெட்டு வேணா மாத்திக்குவோம். எப்படி? இந்த சிகரெட்டை மேல தூக்கி போட்டு லபக்குன்னு பிடிச்சிடணும் வாயால். இப்படியா? இந்த மாதிரி 10 தடவை செய்யணும் கண்டினியூஸா. நடுவுல ஒரு தடவை கூட மிஸ் ஆக கூடாது. ஓகே. அவன் ஜெயிச்சிட்டா என்ன சார் கொடுப்பீங்க? வெளியில் நிக்கிறது டொயோட்டோ கார், அதை நீங்க எடுத்துக்கலாம். காரா? டேய் தீபக் விட்டாரா சால்ரா காரா? விசு என்னடா? நேத்து ராத்திரி யோகான்ல ஒரு சைனாக்காரிய பார்த்தேன். என்ன அழகு தெரியுமா? எவ்வளவு தேரும்? ரூபாய்க்கு 98 பைசா தேரும். என்னையா என்னமோ நாய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய? உடம்பு எப்படி இருக்குது? உன்னை கூப்பிடலாமா? இந்த வம்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நேத்து தான் ஒரு மலையாக்காரனை பார்த்து கண்ணடிச்சான், இப்ப அவன் கண் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். ஜாக்கிரதை. நம்மூர் சுப்பாயி. டேய் மாமா, ஒரு ஐடியா. என்னடா? இவதான் டேப் சுந்தரி. அந்த தீபக் பையன் பைத்தியத்துக்கு நல்ல மருந்து. வணக்கம்மா. நீங்க நம்ம ஊர்னு தெரியாம போச்சு. அம்மா உன்னால ஒரு வேலை ஆகணும். ஓவர் டைம் மாதிரி வச்சுக்கேன். என்ன வேலை? உன்னால முடியும். தீபக் ஹியர். Who is speaking? அன்பரே. யார் 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 யார்? டேப்ல கேட்டிருப்பீங்களே அதே குரல் தான். டேப் சுந்தரியா? டேப் சுந்தரியா? லாலாலி லாலாலா லாலாலி. ஐயோ அந்த பேர்ல இருக்கேங்க, வெக்கமா இருக்கு. அப்படியே இருங்க, நான் பேக் போடுறேன். அப்படியே இருங்க. ஐயோ எத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன், இன்னி கிடைச்சாலே நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன். ஹலோ, அப்படியே பேக் போட்டுக்கிட்டு அப்படியே இருங்க. சீ, அது என்னங்க உங்க அந்த குரலுக்காக இந்த உலகம் பூரா தேடுறாங்க. அது வந்து இல்லங்க, இது போன் வந்து செட்ல மாட்டிக்கிச்சு. சிவசம்போ, இப்ப சொல்லுங்க. எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு பார்த்தேன். ஐயோ, எப்ப சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு கார்பெட் ஹோட்டல் பின்னால இருக்கிற பார்க்ல சந்திக்கலாமா அன்பரே? ஐயோ, நீங்க சொன்னா நான் நரகத்துக்கு கூட வருவேங்க. அன்பரே, அன்பரே,
என்ன சொன்ன? கேசட் அமிச்சது நீயா? ஆமாம் அன்பரே. சிங்கப்பூருக்கு வந்து நான் சாமியார் ஆகணுமா? என்னை விட்டு போகாதீங்க. ஏன்? நான் உங்களை நேசிக்கிறேன். அது ஏன்? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுத்து போச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 தடவை. முதல்ல புருஷன் சேனாக்காரன், அவங்க சமையல் எனக்கு பிடிக்கல, வெட்டி விட்டேன். அடுத்தது மலையாக்காரன், அவங்க நடத்த எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் வெட்டி போட்டேன். 7 வருஷம் ஜெயிலு. இத போன மாசம் தான் வெளியில வந்தேன். உனக்கு தமிழ் ஆள் யாரும் கிடைக்கலையா? நீதான். தீபக் பையன் பைத்தியம் தெரிஞ்சிருக்காது. இன்னும் 7 ஜென்மத்துக்கு பொம்பளையே நினைக்க மாட்டான். அந்த கேசட்டை இந்நேரம் தலையை சுத்தி சமுத்திரத்தில் எரிஞ்சிருப்பான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? வெற்றியை கொண்டாடுறோம். கொண்டா விஸ்கிய. ரெண்டு பேர் தானே, இன்னொரு கிளாஸ் எதுக்கு? எனக்கும் தாண்டா. போட்டு போட்டானே. ஐயோ கால் வலிக்குதே, வயிற்று வலிக்குதே, ஐயோ தாகமா இருக்கு. டேய் என்னடா டேய், பாத்ரூம் போனவன் இந்த நேரத்துல போய் கட்டி போட்டியே என்னடா? டேய் தீபக், ஐயோ கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி. டேய் விசு எடுத்துக்குறா டேய் கண்ணாடி. சொன்ன நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். அதுவும் இந்த உயரமான இடத்துல, யாருமே நம்ம சொல்றது கேட்க முடியாத இடத்துல. என்ன? நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன சிரிக்கிற? விளையாட்டுல நீ மாட்டேன்னு சொன்னா இங்க இருந்து குதிச்சிருவேன். எங்க குதிங்க பாக்கலாம். சந்திரா, சரி சொல்லு. ப்ளீஸ் சந்திரு, இது கல்யாண விஷயம். ஆகாசத்துல கோட்டை கட்ட வேணாம், கீழே போய் பேசுவோம். ரைட். எப்பவோ வரப்போற இடத்துக்கு இப்பவே ஏன் கூட்டிட்டு வந்திருக்க? இங்க யாரும் வந்து நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க இல்லையா, அதுக்காகத்தான். சரி, நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? ஒரு சின்ன பந்தயம். அதுல நீ ஜெயிச்சா ஓ இஷ்டப்படி, நான் ஜெயிச்சா ஏன் இஷ்டப்படி. சொல்லு. இதே இடத்துல 3 மணி நேரம் அசையாம படுத்திருக்கணும். அவ்வளவுதானே? ஆமா. ஆனா நடுவில் எந்திரிச்சா நீ தோத்துடுவ. 3 மணி நேரம் தானே? நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன். பார்க்கலாம். சோனா, உனக்காக 3 மணி நேரம் இல்ல 30 நாள் வேணாலும் இந்த மயானத்திலே படுத்து கிடப்பேன். அந்த எறும்பு தான் கொஞ்சம் கடிக்குது. சந்திரு, எந்திருக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சந்திரு, நான் சொல்றத கேட்டு ஆவேசத்துல எழுந்திருக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சும்மா மிரட்டாத, சொல்லு. இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது தெரியுமா? நான் ஜெயிக்க போறேன். இல்ல, நான் சாக போறேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் விஷம் சாப்பிட்டுருக்கேன். சோனா, 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 சோனா. எழுந்த தோத்துடுவேன்னு சொன்னேன்ல, நீ தோத்துட்ட. சந்திரு, என்னடா கண்ணாடி புதுசா இருக்கு? வாங்கின இது மாதிரி பொருள் எல்லாம் நீ விலை கொடுத்து வாங்குவ? சிவசம்போ, அந்த வினோத் இல்ல, அவன்கிட்ட இருந்து அடிச்சேன். கடைசியா சிங்கப்பூர் வந்ததுக்கு ஒரு போனஸ். அடே சந்து, நேத்து வினோத் வந்து அந்த ஹோட்டல் ரூமுக்கு உன்னை பார்க்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இந்த மறந்துடாம கொடுன்னு சொன்னாப்பா, அதான் மறந்துட்ட. சிவசம்போ. திரு சந்திர அவர்களுக்கு சில நிஜங்களை புரிந்து கொண்டு இதை எழுதுகிறேன். சோனாவிடம் மனமிட்டு பேசிய பிறகு, சோனா ஒரு பந்தய பொருள் அல்ல. உங்களது நேசத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டேன்.
அவள் உங்களுக்குத்தான் சொந்தமானவள். வாழ்த்துக்களுடன் வினோத். ஸ்டாப் ஸ்டாப் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். அறிவு கிட்ட முண்டோ தின பல்லவர் போக்குவரத்து கழகமா? பின்ன இந்த லெட்டர் இப்ப கொண்டு வந்து கொடுக்கறியாடா படுபாவி. நான் இப்ப சிங்கப்பூருக்கு போய் ஆகணும். நான் சோனா பார்த்தாகணும்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். 2 பெக்கு போட்டு தூங்கு, சாவ பார்க்கலாம். சிவசம்போ. பாப்பா வா. நீ நல்லபடியா வந்து சேரணுமேனு முருகனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். பேப்பர்ல நாளைக்கு ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் பத்தி படிக்கும் போதெல்லாம் நான் நடுங்கி போயிடுவேன். என்னடா சௌக்கியமா இருக்கியா? என்னடா இது இப்படி கருத்து போயிட்ட? சிங்கப்பூர் வெயிலெல்லாம் உன் தலைமையில தானா? அதுலயும் உங்களுக்குன்னு ஸ்பெஷலா இந்த டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கா மாமா. நல்ல ரிசப்ஷன். கேளுங்களேன். டேய் மாமா, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது நியாயமா? என்னடா பொல்லாத குடிச்சிட்ட? 3/4 பாட்டில் விஸ்கி, 1/2 பிராந்தி, 1/4 ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட. காக்டெயில். டேய் மாமா, இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்ட. ஆமா. 3000 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா. விஸ்கி வாசல எப்படா போகும்? ஏர் இந்தியால போகுமா? ஐ டோன்ட் கேர். ஐ ஹவ் டிஸ்ட்ராய்டு சொர்ணம். போதும் சொன்னா போதும். 5-6 சொர்ணம் ஆகாத, தாங்காது. நடக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8. ஐயோ, நீ சிங்கப்பூர் பார்க்கலையா? அந்த ரோடு இருக்க, அது எப்படி சொல்றது, ரோடு மேலேயே சாப்பிடலாம். இலை கூட தேவையில்லை. நீ சுட சுட தோசை வாத்து கொடுப்பியா? அந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலயும் எல்லாம் சுட சுட தரான். அப்பப்ப கண்ணு முன்னாலேயே கொண்டு கண்ணு முன்னாலேயே அறுத்து வறுத்து கொடுக்குறான். நண்டு, தவளை, பாம்பு. ஐயா அதெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கியா? முதல்ல உன்னை பினாயில்ல குளிப்பாட்டணும். பினாயில்ல ஒண்ணு ஞாபகம் வருது. உன் காஃபி எங்க? யாரா உனக்கு கொண்டாந்து கொடுக்கணும்? போடா. நான் சோனா இல்ல. நான் ஒருத்தி இங்க இருக்கேன்டா. உங்க அம்மா சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல உனக்கா எதிர்பார்த்து ஏமாந்து போன தெரியுமா? உனக்கு உனக்கு ஷாக் கொடுக்கணும்னு தான் முதல் நாள் ஃபிளைட்ல இங்க வந்துட்டேன். எதுக்காக இங்க வந்த? இந்திய மண்ணில் சாகணும், அதுக்காக தான் வந்தேன். அடி பல்லெல்லாம் உதுத்துப்படுவேன். இங்கே வந்து உன் புழு மூட்டை அவுத்து விடுற பாத்தியா நீ? வினோத் நம்ம கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டியாச்சு தெரியுமா உனக்கு? நம்பலையா? லெட்டர் காட்டவா? சந்துரு, நம்ம காதலுக்கோ கல்யாணத்துக்கோ வினோத் ஒரு பெரிய தடையே இல்லை. அப்புறம் என்ன, கல்யாணம் தானே. சாவ பத்தி நீ சொன்னதெல்லாம் போய் தானே? சொல்லு. ஐயோ, இப்படியே தலையாட்டி என்ன சிங்கப்பூர்ல சித்திரவதை பண்ணது போதாதா? சந்துரு, நான் என் மேலேயே இறக்கப்படுறவில்லை. இருந்தாலும் என் மனசுல ஒரே ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவியா? என்ன சொல்லு. நான் உங்க மியூசிக் ட்ரூப்ல சேரணும், உன் கூட சேர்ந்து பாடணும். ஐயோ, அப்ப கல்யாணம்? பாடிக்கிட்டு இருக்கும் போதே போயிடணும். சாகர வரைக்கும் பாட்டு பாட்டு பாட்டு. ஏய், டாக்டர் என்ன சொன்னாரு? அப்போ நான் ஜீரோ தானே? நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லைன்னு இப்ப நிரூபணம் ஆச்சுல. சொல்லு சந்துரு, நான் சொன்னது உண்மைதானே?
அம்மாவை சம்மதிக்க வச்சாச்சு. அப்புறம் சொன்னா உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சொல்லட்டா? மொத்தம் 3 ஆசை. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் I want to live. அதுக்கப்புறம் சாயா மொபைல், அது எங்க ஊர் பாஷையில. ஆனா சந்திரு, உன் கூட வாழ போறது 3 நாளா இருந்தாலும் அது போதும் எனக்கு. I must thank you, Chandru.